மூன்றாம் கட்ட தேர்தலில் 93 மக்களவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு தொடக்கம். வரிசையில் காத்திருந்து ஜனநாயக கடமையாற்றும் வாக்காளர்கள். நீலகிரி, கொடைக்கானல் செல்வதற்கு இன்று முதல் இ-பாஸ் கட்டாயம். சோதனை சாவடிகளில் இ-பாஸ் காட்டினால் மட்டுமே அனுமதிக்கப்படும் சுற்றுலா பயணிகள். நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் இன்று முதல் 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. சேலம், தர்மபுரி, ஈரோடு உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். சென்னையில் 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸாக இருக்கும் என வானிலை மையம் கணிப்பு. கோடை வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் கோயம்புத்தூரை குளிர்வித்த மழை. திருப்பத்தூரிலும் இரவில் பெய்த மழையால் தணிந்த வெப்பம். நாடும் மாநிலமும் பயன்பெற எந்நாளும் உழைப்பேன். பதவியேற்று 3 ஆண்டுகள் நிறைவு பெற்ற நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. தமிழ்நாட்டில் நேற்று வெளியிடப்பட்ட +2 தேர்வு முடிவில் 94.56% பேர் தேர்ச்சி. மாணவர்களை விட 4% கூடுதலாக தேர்ச்சி பெற்ற மாணவிகள். தமிழ், ஆங்கிலம் தவிர்த்து 4 பாடங்களில் 100க்கு 100 மதிப்பெண் எடுத்த திருப்பூர் மாணவி மகாலட்சுமி. ராசிபுரத்தைச் சேர்ந்த விவசாயியின் மகன் கோகுல் 597 மதிப்பெண்கள் எடுத்து அசத்தல். நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் சாதி ரீதியாக தாக்குதலுக்கு உள்ளான மாணவன் சின்னத்துரை 469 மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி. விரும்பும் கல்லூரியில் சேர உதவுவதாக தொலைபேசி மூலம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதி. பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கு முதல் நாளில் 20,000 பேர் விண்ணப்பம். +2 தேர்வு முடிவுகள் வெளியானதால் விண்ணப்பிக்க மாணவர்கள் ஆர்வம். விவசாயத்துக்கு 8 மணி நேரம் மட்டுமே மும்முனை மின்சாரம் வழங்கப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு வலியுறுத்தல். இரவில் மின்தடை ஏற்பட்டால் உடனே சீர் செய்ய 60 பறக்கும் படைகள். தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தகவல். நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரணம் தொடர்பாக முன்னாள் மத்திய அமைச்சர் தனுஷ்கோடி ஆதித்தனிடம் விசாரணை. ரூபி மனோகரன், KV தங்கபாலு உள்ளிட்ட 30 பேருக்கு சம்மன். ஜார்க்கண்டில் அமைச்சரின் செயலாளர் தொடர்புடைய இடத்தில் கட்டுக்கட்டாக சிக்கிய பணத்தை 17 மணி நேரம் எண்ணிய அமலாக்கத்துறை 35 கோடி ரூபாயை பறிமுதல் செய்தது. கர்நாடக ஆபாச வீடியோ சர்ச்சை விவகாரத்தை சகித்துக் கொண்டிருக்க முடியாது என பிரதமர் மோடி பேட்டி. இந்திய தேர்தலில் அந்நிய சக்திகள் தலையிடுவதாக குற்றச்சாட்டு. IPL தொடரில் சூரியகுமார் யாதவ் அதிரடி சதத்தால் ஹைதராபாத்தை வீழ்த்தியது மும்பை. புள்ளிகள் பட்டியலில் 9வது இடத்திற்கு முன்னேற்றம். T20 உலக கோப்பைக்கான இந்திய அணியின் ஜெர்சி அறிமுகம். காவி நிறத்தில் இருப்பதாக நெட்டிசன்கள் விமர்சனம். நீலகிரி மற்றும் கொடைக்கானலுக்கு செல்ல இன்று முதல் இ-பாஸ் கட்டாயமாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சோதனை சாவடிகளில் இ-பாஸ் காட்டினால் மட்டுமே வாகன ஓட்டிகள் சுற்றுலா தலங்களுக்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நீலகிரியிலிருந்து செய்தியாளர் குருசாமி, கொடைக்கானலிலிருந்து செய்தியாளர் வெற்றி ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். முதலில் குருசாமியிடம் பேசலாம். குருசாமி, என்னென்ன சோதனைகள் மேற்கொள்ளப்படுது, என்னென்ன வழிகாட்டுதல் பின்பற்றப்படுது?
கோடை வாசஸ்தலங்களான நீலகிரி மற்றும் கொடைக்கானல் ஆகிய இடங்களுக்கு செல்வதற்கு இ பாஸ் கட்டாயம் என்ற நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வருகிறது. இன்று முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை இந்த நடைமுறையானது அமலில் இருக்கும். இதற்கான ஏற்பாடுகள் அனைத்துமே தயார் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் குறிப்பாக நீலகிரி மாவட்டத்திற்கு செல்லக்கூடிய மொத்தம் 13 வழித்தடங்கள் தமிழகம், கர்நாடகா மற்றும் கேரளா ஆகிய 3 மாநிலங்களிலிருந்து நீலகிரி மாவட்டத்திற்கு வரக்கூடிய அந்த 13 வழித்தடங்களிலும் சோதனையானது துவங்கி இருக்கிறது. நேற்று இரவு முதலே கேரளாவிலிருந்து வரக்கூடிய நாடுகாணி சோதனை சாவடிகள் சோதனையானது துவங்கி இருக்கக்கூடிய நிலையில் மற்ற பகுதிகளில் தற்பொழுது இந்த சோதனையானது துவங்கி கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாம் தற்பொழுது இருக்கக்கூடிய கல்லாறு சோதனை சாவடி, கோவையிலிருந்து நீலகிரிக்கு செல்லக்கூடிய இந்த சோதனை சாவடியில் தற்பொழுது இந்த முதல் கட்ட பணிகளானது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதிகாரிகள் தற்பொழுது இங்கு சோதனையை துவக்கி இருக்கிறார்கள். வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அனைவரும் கட்டாயம் இ பாஸ் பெற்றிருக்க வேண்டும். இ பாஸ் பெற்றிருக்கக்கூடிய வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. இ பாஸ் பெறாமல் வரக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே நிறுத்தப்பட்டு உரிய ஆவணங்கள், உரிய தகவல்கள் அனைத்தும் பதிவு செய்யப்பட்ட பின்னரே அந்த வாகனங்கள் அனுமதிக்கப்படுகிறது. இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தற்போது செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீலகிரி மாவட்டத்திற்கு எவ்வளவு வாகனங்கள் வருகிறது என்பது குறித்தான முழுமையான தகவல்கள் சேகரிக்கப்படுவதற்காகவே இந்த வாகனங்களானது தற்பொழுது வாகனங்களை ஆய்வு செய்யக்கூடிய பணிகளானது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதற்காக போக்குவரத்து துறை அதிகாரிகள் மற்றும் இங்கு இருக்கக்கூடிய சோதனை சாவடியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் காலை முதலே பணியை துவக்கி இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த பகுதியை நீலகிரி மாவட்ட ஆட்சியர் நேரடியாக வந்து ஆய்வு செய்ய இருக்கிறார். குறிப்பாக இந்த கல்லாறு சோதனை சாவடியில் தான் அதிகமான வாகனங்கள் வந்து செல்லக்கூடிய நிலையில் இங்கே அதிகாரிகள் 3 ஷிப்டுகளில் பணியாற்றக்கூடிய விதமாக அதிகாரிகள் இங்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்காக அதிகாரிகள் தொடர்ச்சியாக வந்து இந்த 3 ஷிப்டுகளிலுமே வரக்கூடிய வாகனங்களை முழுமையாக சோதனை செய்வதற்கான ஏற்பாடுகளை அனைத்துமே இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் செய்திருக்கிறார்கள். இந்த பணி தற்போது துவங்கியிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக இன்று முதல் வரும் ஜூன் 30ஆம் தேதி வரை இந்த இ பாஸ் முறையை முழுமையாக கண்காணிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் இங்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக குருசாமி, நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக செய்தியாளர் வெற்றியிடம் பேசலாம். வெற்றி, நீங்க எந்த சோதனை சாவடியில் இருக்கீங்க? அங்க என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் பின்பற்றப்படுது? இ பாஸ் இல்லாம வரவங்களுக்கான ஏற்பாடுகள் என்ன செய்யப்பட்டிருக்கு? இ பாஸ் நடைமுறை ஏன் தேவை அப்படிங்கிறது நம்ம கொடைக்கானலுக்கு வந்து பார்க்கும்போது தெரியுது. அவ்வளவு சில்லுன்னு ஒரு கிளைமேட் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கான குளுமை இருக்குது. அதனாலதான் வாகனங்கள் படையெடுத்து வர்றாங்க. இது காரணமாக இ பாஸ் நடைமுறை கொண்டு வரப்பட்டு ஜூன் 30 வரைக்கும் அந்த முன்பதிவு செஞ்சவங்க வாங்குறாங்க டிஎன் இ பாஸ் என்ற இணையதளத்தில். இப்போ கொடைக்கானலை பொறுத்த வரைக்கும் வெள்ளி நீர்வீழ்ச்சியில ஒரு முக்கியமான சோதனை சாலை தான் கொடைக்கானலுக்கு ஊருக்குள்ள நகராட்சிக்குள்ள என்ட்ரு ஆகிற நுழையிற இடம். இந்த இடத்துல முழுமையாக அந்த வாகனங்கள் பதிவு செஞ்சிருக்கக்கூடிய இ பாஸ் என்பது பரிசோதனை செய்யப்படுகிறது. அவங்க ஒருத்தருக்கும் வேளாண் பொருட்கள் கொண்டு வரவங்களுக்கும் வெளியூர் வணிக நோக்கத்தில் சுற்றுலா பயணிகளாக வர்றவங்களுக்கும் உள்ளூர் வாசிகளும் தனித்தனியாக வெவ்வேறு நிற கோடுகளில் இ பாஸ் கொடுத்திருக்காங்க. அப்படி கொடுக்கப்பட்ட இ பாஸ் என்பது இந்த இடத்துல முழுமையா பரிசோதனை செய்யப்படக்கூடியதை பார்க்கிறோம். நம்ம இங்கே வந்து இந்த ஒரே நாள்ல இ பாஸ் நடைமுறை நேற்று முன்பதிவு செய்யலாம்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரே நாள்ல 3.61 லட்சம் பயணிகள் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க. 28,000 மேற்பட்ட வாகனங்கள்ல வர்றதுக்கு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சுமார் 30,000 பயணிகள் வர்றதுக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க. ஒரு 3,000க்கும் மேற்பட்ட வாகனங்கள்ல வர்றதுக்கு. இப்ப பார்க்கலாம், நம்ம கொடைக்கானல்ல கூடிய அந்த வெள்ளி நீர்வீழ்ச்சி சோதனை சாவடியில் அந்த அவங்க முன்பதிவு செஞ்சிருக்கக்கூடிய அந்த இ பாஸை வந்து பார்த்து அதுல இ பாஸ்ல இருக்கக்கூடிய வண்டி எண்ணும் அவங்க வரக்கூடிய பயணிக்கக்கூடிய வண்டி எண்ணும் ஒரே மாதிரி இருக்கா, வாகன எண்ணும் ஒரே மாதிரி இருக்கான்னு பரிசோதனை செய்யறாங்க. அப்புறம் இ பாஸ்ல இருக்க QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணி இங்க வந்து செக் பண்றாங்க. ஏன்னா அந்த இ பாஸ்னுடைய உண்மை தன்மை பரிசோதனைக்காக இந்த முறை என்பதை கொண்டு வரப்பட்டிருக்கு. வாகனங்கள்லாம் நீண்ட வரிசையில காத்திருந்து இந்த முழுமையான சோதனைக்கு பின்னரே உள்ளே செல்லக்கூடிய காட்சியை நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். இவங்க பிரதர், இப்ப என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க செக் பண்றீங்க? பைக்ல வரவங்களுக்கும் இந்த நடைமுறை பொருந்துதா? ஆமா, எல்லாத்துக்குமே நடைமுறை பொருந்துது. பைக் வரவங்களுக்கு, 4 வீலரு, மோஸ்ட்லி முக்கியமாக 2 வீலருக்கும் இன்க்ளூடாக தான் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் எதுவுமே தனிப்பட்டது இல்லை. அனைத்து வாகனங்களுக்குமே இங்கே வந்து செக் பண்ணிட்டு இருக்கோம். செக் பண்ணி தான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கோம். ஒருவேளை எடுக்காம வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒருவேளை இ பாஸ் எடுக்காம வந்துட்டாங்கன்னா இங்கே நாங்களே அப்ளை பண்ணி கொடுத்துருவோம். இங்கே ஆன் த ஸ்பாட்லேயே வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருவோம். 2 மினிட்ஸ் தான் ஆகும் அப்ளை பண்ணுறதுக்கு. ஓகே.
அதாவது முக்கியமா அவங்க இ பாஸ் வந்து எடுக்கல அப்படின்னா இந்த இடத்துலயே கூட அவங்க வச்சு அப்ளை பண்ணியே அவங்க உள்ள அலோவ் பண்றாங்க. நாம கூட அந்த இ பாஸ் எடுத்து வந்திருக்கோம். ஸோ இ பாஸ் எடுக்கிறது அவ்வளவு சிரமமான ஒரு நடைமுறை இல்லை. ரொம்ப எளிமையா 2 நிமிஷத்திலேயே உங்களுடைய தேவையான விவரங்களை கொடுத்து வாகனம் உங்களுடைய வரக்கூடிய பயணிக்க வேண்டிய விவரங்கள் முகவரியை கொடுத்து உடனடியாக இ பாஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இங்களுடைய நடைமுறையா இருக்குது. வெற்றி. கோடை வெப்பத்தால் வறண்டு கிடக்கக்கூடிய கண்களுக்கு குளிர்விக்கக்கூடிய காட்சிகளோட விவரங்களை கொடுத்தீங்க. நன்றி குருசாமி மற்றும் வெற்றி.